தமிழக மீனவர்கள் வந்து தாக்கப்படுறாங்க. அது வந்து இந்த ஆட்சி வந்து பெரிய செயல் செய்யறேன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறேங்கிற பேர்ல பொய்யாவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அந்த தமிழக மீனவர் பிரச்சனையை தீர்ப்பீங்களா? நீங்க மீனவர்கள் அப்படின்னா அந்த ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு நல்ல ஒரு நிலைமை எதிரான நிலைமை ஏற்படுத்துவீங்களா? நல்ல கேள்வி இது. ஏற்கனவே திமுக ஆட்சி எவ்வளோ இருக்கிற முயற்சியெல்லாம் பண்ணது உண்மைதான். ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை இல்லை, ஒரு நாட்டினுடைய பிரச்சனை இல்லை. இண்டை மாநிலத்துடைய பிரச்சனை இருக்கிறனால இது வந்து சட்ட சிக்கல் பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால தான் இது இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு ஒரு முடிவு வந்தாலும் நீங்க சொல்றது கரெக்டு. நிச்சயமா நம்ம திமுக இல்லை. குறிப்பாக நாகப்பட்டினம் பகுதியிலிருந்து தான் அதிகமான மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. காட்டு முன்னாடித்தனமாக தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த கொடுமையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. 39 படகுகள் இன்னும் இலங்கை கடற்படையும் தான் இருக்கு. இலங்கை அரசு மீனவர்களையும் கைது செய்கிறது. அவங்கள மட்டும் இல்ல, படகுகளையும் அவங்க இன்னைக்கு பறித்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எனவே அதற்காக இன்னைக்கு மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நான் கேட்கிறேன், முதலமைச்சர் என்ன செய்யணும்? உடனடியாக டெல்லிக்கு போகணும். அங்க இருக்கக்கூடிய பிரதமரிடத்துல அல்லது அந்த துறையினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சரிடத்துல பேசி ஒரு சுமூக சூழ்நிலை கண்டு அதற்கு பரிகாரம் காண வேண்டாமா? அந்த பணியில இன்றைக்கு இந்த ஆட்சி ஈடுபடுகிறதா? மீனவர்கள் மட்டுமல்ல, அவருடைய படகு 66 படகுகளும் சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மனிதனையும் படகையும் சிறைபிடிக்கும் காட்சியை இந்த மாநில அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு கடிதம் எழுதிடுறாங்க. எதற்கெடுத்தாலும் ஒரு கடிதம். இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது என்று செய்தி பத்திரிகையில் வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எம்பிக்கள் எத்தனை பேர் அதிமுக சார்ந்தவங்க தான் முழுக்க எம்பி இருக்காங்க. ஆக அந்த எம்பிக்களை அங்க என்ன செய்யறாங்க? ஆக அவங்கள வச்சு கொஞ்சம் அச்சுறுத்தக்கூடாதா, மிரட்டக்கூடாதா, அழுத்தம் கொடுக்க கூடாதா? இல்ல. ஆனா கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்க மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. யார் மீது? முதலமைச்சர் தலை மீது கத்தி தொங்கிட்டு இருக்கு. ஆக அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள, தன்னை காத்துக் கொள்வதற்குத்தான் அங்க இருக்கக்கூடிய எம்பிக்களை இன்றைக்கு ஜெயலலிதா பயன்படுத்துகிறாரே தவிர இங்கு மக்கள் படக்கூடிய துன்பங்களுக்கு, குறிப்பாக மீனவ சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய நீங்கள் படக்கூடிய இன்னல்களுக்கு அவர்கள் துணை நிற்கக்கூடிய வகையில இல்லை என்பதை இன்றைக்கு நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை சென்றிருந்தார். அப்போது மீனவர் விடுதலை மற்றும் கச்சத்தீவு குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. மேலும் சிறையில் வாடும் 97 மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளும் மீட்கப்பட்டு தாயகம் திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாதது நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது.